ரூம்பா புதுசா இருக்கு. யாரோ பேசுற மாதிரி தான் இருக்கு. யாரோ பேசுற மாதிரி கேட்குது. என்ன என்ன எழுதி வேணாச்சு இங்கே போறீங்க. இது மந்திரம் பண்ற புக்கு வச்சு அஜய் வேணாம் இந்த கைஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. மந்திரம் பண்றான்டா அவன். மணிலாம் வச்சிருக்கானுங்க. முட்டைலாம் இருக்கு. எங்க ஆமா கண்டிப்பா இங்க எவனும் வந்து மந்திரம் பண்ணிருக்காங்க. இப்போ ஏதோ விழுந்துச்சு. நீங்க ஏதோ விழுந்துச்சு. இப்ப ஏதோ விழுந்துச்சா? ஓடிச்சு இப்படி விழுந்துச்சு. வெல்கம் டு பார்த்துக்கலாம் vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னாக்கா பங்களூ மாஃபியா. பங்களூ மாஃபியாவில் என்ன நடந்துச்சுன்னா கொங்சி கிளப்னா மலேசியாவில் கேங். இந்த கேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸாக தான் இந்த பங்களூ மாஃபியா இருந்திருக்கு. ஒரு டைமில் இந்த கேங் இன்னொரு கேங் கூட மீட்டிங் வைக்கும் போது அவங்கக்குள்ள வாய்வாக்காகி அது கை வாக்கில் போய் கடைசியில் அது ஷூட்டிங்கில் போய் அந்த ஷூட்டிங் வாரில் நிறைய பேர் செத்துட்டாங்க. இன்றைக்கி அந்த பங்களூ மாஃபியாவை தான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஊருக்கு போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்ம கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. அவர் தான் வந்து புகழ் அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க படத்தில் உள்ள அதெல்லாம் இல்லை. எது அட்ரஸ் போலாமா? கீழே பக்கிங்க. அது யார்ட்டு மாமா பக்கிங் தான். இங்கே ஒரு காடி, இங்கே 2 காடி, இங்கே 3 காடி பக்கிங் போடலாம். இல்லை டேங்க் ஃபிக்ஸ் இருக்காங்க. தண்ணி சுத்தம் பண்ணுற ஃபில்டர் தான். ஃபில்டர் தான். என்ன மீட்டாப்பு டேபிள் டாக்கா? இது டேபிள் என்பது எல்லாமே வார்ட்ரோபா வச்சிருக்கானுங்க. அதனால சுத்தம் புதுசாக இருக்கு. இல்லை இவ்வளோ பெரிய பணக்காரன் மாஃபியான்றாங்க, ஆனால் வீட்டுக்கு காப்பீட் போட்டுருக்கான். அவனுக்கு காசு இருந்திருக்காது போல. மாஃபியான்ட்டான். ஆனா ஒரு தண்ணி கூட இல்லாம அந்த காலத்துல தண்ணி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல அந்த டைம்ல வருதுடா. எந்த டைம்ல? அந்த டைம்ல இருக்கலாம். வந்து கோல்ஃப் இதுக்கு பின்னாடி இருக்குல்ல, அது வந்து கோல்ஃப். அது மேல இருந்தா தெரியுமோ? பாதியோட எரிஞ்சுதான் இருக்கு. சரி, நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் சொல்லுவோம். படிக்கிறீங்க? இல்ல மெயின் என்ட்ரன்ஸ் சொல்றேன். அந்த கீழ வரையா வரும்டா. என்ன இருக்குது? தோக்குலையா பூனியா? என்ன தவுக்கல அஜய், யாருமே வரல. நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க. எல்லா கண்ணாடி உடஞ்சி கிடக்குது. எல்லாமே கண்ணாடி உடஞ்சி கிடக்குது. இதான் மெயின் என்ட்ரன்ஸ். அப்ப அங்க கதவு இருக்கு. அவன் அது வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரு தரமா பண்றதா நம்ம பின்வாசல்ல பூந்து பழக்கம். ஆமா, கீழே போய்
என்னது ஏதோ ஓடுனுச்சா? சத்தம் பக்கத்துல கேக்குது. ஏண்டா இன்னும் சத்தம் நானே கொடுப்பேனே. இல்ல கையு வருதான். அன்னைக்கு தெரியும்டா இந்த கையோட ஓட்டம். ஏப்பா பக்கத்துல இவங்க எப்பரா இருக்கானுங்க? இவ்வளோ பெரிய வீட்டுக்கு இவ்வளோ சின்னோண்டு ஸ்விம்மிங் பூலா? ஆமாம், ஆள் வேலை செய்யுது இவ்வளோ. அஜி இந்த கதவுல போக போறீங்களா? அதே மினுக்கு கதவுல போகக்கூடாது. திறந்துருக்கா பாருங்க. வெளியா திறக்கணும் முருகேசா. முடியலையா? விரல உள்ள விட்டு இழுத்துருச்சுனா விரல. பின்னாடி கோல்ஃப் அப்படியா? இதோ பாருங்க, இந்த வீட்டுக்கு பின்னாடி அப்படியே கோல்ஃப் விளாடுற இடம் தெரிகிறதா? இது சின்ன இடமா இருக்கு. அடிச்சானா வந்து ஹைவேக்கு போயிருமே. போகாது. இவனு எங்கேயும் தூக்கி போடுவானுங்க. தூக்கி போட்டு விளாடுவானுங்க அப்படியே. இது உள்ளுக்கு எல்லாமே ஏதோ மாசா ரிசப்ஷன்டா. வீட்டுக்கு போகிற சொன்ன ரிசப்ஷன் ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்கான். ரிசப்ஷனா? இதான் ஹால் மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா ஜோக்கான வியூவா இருந்திருக்கும் அவனுக்கு தானே அந்த காலத்துல. என்ன தொங்குது? என்ன குப்புறச்சா? நம்ம மேல ஏறி இருப்பது. ஐயோ, பறந்துட போகுது அந்த கொப்பரோச்சு. இதுல என்னடா கூட்டி வச்சிருக்கீங்க? இதுல என்ன போகுது? துக்கு பழமா? என்னமோ சத்தம் கேக்குது. பாத்ரூமா? பின்னாடி போனேன். டாய்லெட்டா? பாத்ரூம் இங்க இருக்கு. இது ரூம்டா. ரூம்பா? ஆமா, ரூம். புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னது? லைட் வச்சு வைந்துச்சேன். புதுசா இருக்கு. துணியெல்லாம் எவ்வளவு போட்டு வச்சிருக்காங்களா? ஆமா. சரி பாரு. மஞ்சள் பொண்ணே. இருட்டுல வச்சு குத்தி. சார், மருதநாயகம் டிவிடி. இருட்டு மரட்டு. சீன படம்டா. படம் பேர் என்ன தெரியுமா? இன்ஃபர்னல் எஃபேர். நான் சொன்னேன்னா இல்லையா, இருட்டை வச்சு குத்து. அவன் ஒழுக்கமானவனே இல்லடா, அதனால நான் கொண்டானுங்க. கேப் வேணுமா? நீங்க கேப்போட சுத்துறீங்க. எத்தனை பாத்ரூம் வச்சிருக்காங்க? தரமட்டமா ஆஞ்சிருக்காங்க. இதுக்குள்ள காசு கீசு இருக்கான்னு பார்ப்போம். வேணாம். அதுல சிரிப்பு. ஏன் அலையிற போல இருக்கு? இப்பெல்லாம் சீடி பாய்க்கிறது இல்லையா? கேம் போல இருக்கு. பறக்க விட்டுருமா? வேணாம், விடுங்க. இருந்த இடத்துல வச்சிருங்க எல்லாத்தையும். டிராவல் பண்ண போறீங்க யாராவது? அந்த பேக் எடுத்துக்கலாம். கண்ணாடி பாத்ரூமா? இவ்வளோ பெருசுக்கு இருக்கு. நீ ஒரு சைக்கோ போடுற ஆளுங்க பாத்ரூம் போறத வெளியிருந்து பார்க்கணும்னு அவனுக்கு ஒரு என்னங்களா? செம்மையா வளர்ந்துருக்கான், அதனால தான் சுட்டு தள்ளிட்டானுங்க. சிட்டில இவ்வளவு வீடை கட்டி போட்டுருக்காங்க. கட்டி போட்டு என்னாச்சு? சுட்டு போட்டானுங்க. கட்டி போட்டு கடைசியா ஏன் தங்கின பத்தியா? அவங்க வம்சாவளி வவால் தங்கிட்டு இருக்கானுங்க. வரலாச்சு வவால் இல்லை, வரம் போறவங்களாம் தங்கிட்டு இருக்கான் போல இருக்கு. இங்க பாருங்க. நீ இப்ப அதுக்குள்ள பூந்தியா? வாங்க ஜெய். அதான் கதுவா? யாரோ பேசுற மாதிரி தானே இருக்கு. யாரோ பேசுற மாதிரி கேக்குது. லைட்டை ஒன்று என் கண்ணில் அடி. இந்தா இது அடி. எவன் பேசுனாடா? நீ ஒரு ஆளை இறக்கிடுறா. ஆமா, இந்த நாக்காளி யாருக்கு? நீங்க உட்காந்து ரிவ்யூ பார்க்க. ஆனா இந்த ரிவ்யூ அதான் ஒண்ணுமே இல்லை. இது என்னது? இது மிஸ் நானே பயந்து. அஜய் அங்கதான் பபால் போனுச்சு பார்த்து. என்னது? இங்க இருக்கு மெயின். ஓ, இதான் மெயின் கதுவா? அஜய் மேல பாருங்க, வவால் இருக்கானே.
இந்த அந்த காலத்துல ஆக்சுவலா சந்திரமணி படம் பார்த்துருவாங்க. அதான் இவ்வளவு குடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. ஆமா. என்னது இது? அதான்டா பார்த்த சாத்த கோயில். அது என்ன கோயில்? பத்மநாப சாமி கோயில் இல்ல, பாம்போட இது சீக்கிரம். ஏதாவது தட்டின வேற ஏதாவது திறக்குமோ? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சந்தனம் வச்சிருக்காங்களா? சந்தனம் இல்லை அது. எவ்வளவு வெயிட்டா இருக்குது. கீழே பார்த்துன கிளாஸ் பார்த்து வாங்க. பெருசாக இருக்க இடம் இல்லடா, இது புக்கு ரூம்டா. புக் வச்சுக்கிறது இருக்கியா? ஆமா. இருங்க என்ன எழுதிருக்குன்னு பார்ப்போம். அஜய் தேவையில்லாதான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன எழுதி வேணாச்சு இங்கே போறீங்க. இது மந்திரம் பண்ற புக்கு வச்சு இது அஜய் வேணாம் சத்திவி இது இதெல்லாம் வச்சிருக்கானுங்க. இந்த கைஸ் இதெல்லாம் வச்சிருக்கானுங்க. அதான் இப்போ இங்க அவன் மந்திரம் பண்றான்டா. அவன் மணிலாம் வச்சிருக்கானுங்க. இங்க பேரு அந்த சூரா அந்த மந்திர கால் மதி முக்கால் என்ன போறோம் சாக்கு. இது பேர் நாடா அது. அலாடின். கீழே பாய் போட்டு சாமி போடுவாங்க. அது அலாடினோடா பரப்பானங்க. இந்த பூதம் எங்க தான் இங்கே சுத்துது போல இருக்கு. இந்த கதை அது எல்லாத்தையும் தொடருது. அது அந்த புக்ல என்ன இருக்குன்னு எழுதுறது. சிலது எரிச்சிருக்காங்க. ஏய் முட்டைலாம் இருக்கு. எங்க எப்படி? ஆமா கண்டிப்பா இங்க எவனோ வந்து மந்திரம் பண்ணிருக்கானே. நாட்டுக்கோழி முட்டை. ஓகே லெட்ஸ் கோ. சம்திங் ஒண்ணும் இல்ல. இல்ல சும்மா ரிவர்ஸ் கேர் போட்டு சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். இல்ல இந்த இடத்துல ஏன் முட்டை எல்லாம் இருக்கு? முட்டை வந்தவனுக்கு பச்சை எடுத்துக்கும் சாட்டு வைப்பான். ஓ அங்க இங்கே போவான். அதாவது அவன் நாட்டுக்கோழி முட்டையை வாங்கிட்டு வந்து இங்க இருந்து கரெக்டா சாப்பிடுறான். அது அந்த ரூமுக்குள்ள போய் சாப்பிட்டுருக்கான். மேல ஏதாவது வவ்வால் இருக்கா பாத்துங்க. எவனோ இருக்காண்டா. இது என்னடா இது? வசம்பா அது. பசங்க அது பட்டை. எவனோ சமைச்சுக்கிட்டு இருக்காண்டாங்க. ஆமா எங்க வந்திருக்க? வந்து பார்த்தா தான் ஏய் நாய் குறைச்சு செத்துரும் போல இருக்கா. இல்ல அது தெரியுது ஆள் இங்க வந்திருக்குன்னு. அதனாலதான். போலீஸ்கார சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஓ தோ பாருண்ணா இங்க வந்துருச்சு. இந்த பாதை இந்த பாதை இங்க வந்துருச்சு. ஓ இது என்ன நம்ம என்ன இது எவனை கொலை பண்ணி கூட எவிடன்ஸ் தெரிய வந்திருக்குமாண்ணே. நீ அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கண்டா டிடெக்டிவ் கண். They ask you how you are, you just have to say that you're fine when you're not really fine, but you just can't get into it because எவனோ கழுவி விட வந்திருக்காங்க. கனியன் பூங்குன்ற புனியன் காங்குன்ற இங்க வருதுடா போட்டுக்கிட்டு. ஏதாச்சு ஒரு இந்த இது கிச்சன். ஓ கிச்சனா? நீ என்ன? ஓ அப்பனா இங்க இது வந்து லிவிங் ரூம் போல இருக்கு. டைனிங்டா. ஆமா இருக்க வாய்ப்பு இருக்கு. பூ வைக்கிறது. ஆனா என்ன அந்த சைனீஸ் நியூ இயர் கட்டி சொல்லுவாங்க. வாங்க அது இல்ல இது எதுக்குண்ணே? ஏன் இது இங்க இவ்வளவு கிடக்குது? ஏய் அந்த வவ்வால் இருக்குல்ல அந்த கொலை சாப்பிடுறா. பபால் சாப்பிடுமா அந்த ஆமா பழம்? அதுதான் நம்ம கம்பெனி மாதிரி நடக்கும். ஓ இது பேரு மசாஜ். அஜய் மசாஜ் பண்ணிக்கிறியா? நாங்க உட்கார்ந்தோம் இவன் மேல ஏய் இது குஞ்சுரிங் படத்துல அந்த கிழமை உட்காந்துருப்பான். நம்ம நக்காளி மாதிரி இல்லை அது. ஆமா அப்படிதான் இருக்கு அந்த நாக அப்படிதான் இருக்கு. கொஞ்சினிங் படத்துல வர மாதிரி. இது அது பக்கத்துக்கிட்டோ ஆனா அது தனியா ஒரு சின்ன காஸ்கெட் இருக்கு. காசு கேட்டா காஸ்கெட் மாதிரி இன்னும் மேலே மாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் மேலே போய் பார்ப்போம் என்ன ஆகுது. இது எத்தனை திங்கார்டு தரல ப்ரோ? 2 திங்கார்டு தான் நினைக்கிறேன். Enemy spotted. இப்போ அந்த இதை விழுந்துச்சு அது. இங்க ஏதோ விழுந்துச்சு. இப்போ ஏதோ விழுந்துச்சா? ஓடிச்சு இப்படி விழுந்துச்சு. பெருசா சின்னதாவா? சின்னதா எலியா இருக்கும். எலிதான் போல இருக்கு. இல்ல ப்ராமிஸா பார்த்தேன். ஓ எலியா இருக்க போகுது. பயப்படுறியா? எலியா இருக்க போகுது. ஏதோ துப்புன்னு கேட்டுச்சு. தொப்புனது இந்த கேட்டுச்சு பெரிய கை பட்டுச்சு. அது நீ முதல்ல கேட்டுன்னு சொல்லிடு. 100% எலியா தான் இருக்கும். ஐயா பாஸ் சொல்றேன். பாஸ் சொல்லு. இங்க சொன்னாக்க வேகமா கேட்குமா? எக்கோ அடிக்கல. எல்லா மாடியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓ இங்க பாருங்க விஜய். விஜய் டாம் மாதிரி வச்சிருக்கான். அவன் டான்ரா. அவன் பாரு எல்லா மாடியிலயும் இந்த சைட்டு பாக்குற மாதிரி தான் அவன் நாக்காளி போட்டிருக்கான். ஆமாண்டா. விளங்கலவா? மெத்தலா போட்டுருக்கானுங்க.
இவ்வளவு தூக்கி இருக்கு. ஓ மேல பட்டுச்சு அந்த கறி இல்ல ராஜு பயங்கரமா போனா உள்ள இருக்கு காட்டுக்குள்ள 2 இருக்காங்க. இது வவ்வால் இருக்கு போதாஜி. அது அவ்வளவு பெருசுக்கு இருக்கு அந்த வவ்வால். மொத்த போட்டு படுத்துருக்கு. அவரு பார்த்து கையே ஓடிடும் ப்ரோ. டோன் மாட்டே கேங்ஸ்டர். ஆமா கேங்ஸ்டர்ஸ் தான். ஏய் ஆமா என்ன ஒரு பர்சன் இருக்காங்க. ஆமா ஏய் இவங்க இந்த ஜாப் செஞ்சிருக்கானுங்களா? விளங்கல. இது என்ன சொல்ற கதை? கதை கண்டுபிடிச்சாச்சு. ஏய் எவனோ வந்து இங்க தங்கிட்டு போயிருக்கான். அதான் கதை. இங்க பாரு சீக்ரெட் ரூம் பாரு. இல்ல அஜய் 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 நம்மள பைத்தியக்காரனா இருக்கறா என்னடா? ஏன் தேவையில்லாத வேலை பண்றீங்க ஜெய்? இதெல்லாம் போயிட்டு எத்திக்கிட்டு இருக்காங்கண்ணா. எத்தல விலகி பார்த்தேன். என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்க? ஏதாவது கிடைக்கும் பார்க்கறேன். அந்த கடையில விட்டு வருவாங்க இது. வந்தவங்க எது எடுத்துட்டு போடா. கண்டிப்பா வச்சு கண்டிப்பா வச்சு விட்டு போயிருப்பான். இல்ல வந்துட்டு இடத்த பாய்க்கிறானுங்க. அதான் கண்ணாடிலாம் உடச்சிட்டு போயிடுறாங்க. ஆமா. டேய் காத்து வந்திருக்காது கால் எடுத்துட்டு போனாங்க. குளிச்சிட்டு துண்டு அங்கே காய போட்டு போயிருக்கான். ஆமா துண்டு காய அவசரத்துல ஓடிட்டான் போல இருக்கு. அதான் ஐயோ அவனுக்கு நம்மள மாதிரி அவனும் வட்டான் போல இருக்கு. இங்க தான் லைவ் எடுக்கிறதுக்கு அவன ஆள் வந்துருதா. காலேஜ்ல எங்க எங்க இருக்கு? ஓ நாயின நாய் இவ்வளவு தூரம் வந்துருக்கு பாரு நாய். நாய் எப்படி அந்த மாதிரி மேலே இருந்துச்சு? அதுதான் தெரியல எப்படி சவுத்துல அப்படி இந்த மாதிரி நாய் போய் பிடிச்சிருக்கோ ஒருவேளை. டேய் தவனால சும்மா இருக்க முடியாதடா. கொண்டுறான் கூட இல்ல. சும்மா இருக்க. பைத்தியம் மாதிரி சத்தத்தை கொடுத்துட்டு போயிருக்கான். ஏன் ஏன் ஜருக்கு இல்ல அதான் சும்மா படம் காமிச்சிட்டு இருக்கீங்களா? ஏய் இந்த என்னாச்சு பேட் வேர்ட்லாம் பேசுறீங்க? ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ்? சாரி மாமா. அண்டா கோயில்ல என்ன பேட் வேர்ட்? சாரி மாமா. சாரி மாமா. சாயங்காலம் வீட்டுல பம்கின் சாம்பார் ஃபுல் கட்டு. இதெல்லாம் வாட்ச் எங்க வைப்பானுங்க? இதெல்லாம் சும்மா வந்து இது பண்றது. நான் உனக்கு இது என்ன தெரியுமா? ஒருவேளை பிரிடிட்டரோ பிரிடிட்டர் இருந்தவரை சிங்க உடச்சா மருந்து செய்யும். ஆமா ஆமா அந்த இந்த பிரிடிட்டர் படத்துல 2ல உடச்சி நான் ஆமா முட்டை வாயில விடுமே. இல்லண்ணா நீ இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி காசு வீட்டில் பூந்து கோல்ஃப் இதை வச்சுட்டு அடிச்சு உடைப்பானுங்களா ஜாமான்லாம்? இது படத்துல உள்ளதெல்லாம் உனக்கு செஞ்சு அந்த அளவுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகுது. பாத்டப் போட்டிருப்பாங்க. கழட்டிட்டு போயிட்டாங்களா? ஆமா தெரியலையே பாத்தாப்பா இதானே ஜக்கூசியானே. இங்க குடிக்கிறது கண்ணாடி தான்டா. இவன் படுக்கிறது பாடுறது இவன் எல்லாம் இவன் வேற மாதிரி வளர்ந்துருக்கான்டா. எங்க பிள்ளைங்களை குளிக்க விட்டு அவன் கீழ இருந்து பாத்துருக்கான். இல்ல இவங்க குளிக்க விட்டு கல்யாணத்தை வந்துட்டு பிள்ளைங்க குளிக்கன்னு சொல்லியிருக்கான். இது வெயிட்டிங் ஏரியாவா? அதான் இது என்ன இது? இது எதுக்கு இது? இங்க ஒரு கதவு இருக்கு. ஃபிட்டிங் ரூமா? ஃபிட்டிங் ரூம் இல்ல வெயிட்டிங் ரூம். ஸ்மோக்கிங் இடம் போல. டேய் ஒருத்தங்க இருப்பான். ஐயோ எவ்வளோடா சீக்கிரம் வாடா. அதுக்கு தான் ரெண்டு கை வச்சுக்கிறதுக்கு. அவ்வளோ தான். ரொம்ப அவசரமாச்சு அந்த ஓட்டை கொடுப்போம். லைட் அடிச்சு பாக்குறத நான் சொல்றேன் அவருதான் உண்மையிலே. எனக்கு என்னமோ உண்மையை சொல்லுங்க. 21 வயசா 31 வயசா? 10 வருஷம் தலைமறைவா இருக்கீங்களா? எங்க அந்த படி இருக்கிற இடத்துல பாப்போம். பார்த்திபனா வாங்கிட்டு படி ஆமா இதோட அந்த சைடு போல இன்னும் நம்ம பார்த்திபனும் பிஏ புகழும் தீ. அப்போ அப்போ த்ரிஷா தான் பார்த்திபா பார்த்திபா புகழ். இங்க என்ன இப்படி இருக்குது? என்ன கீழே நிறைய கொக்ரோச் அஜய் அது மீச்சு விடுங்க அஜய். அம்மா நிறைய கொக்ரோச் தான் இருக்கு இப்போ கீழே. அவ்வளவுதான் வரல இந்த இடம் வேற ஏதாச்சும் இருக்கா அஜய் கிட்ட? இப்படி இருக்கு. இதான் கதை. என்ன இருக்கு? என்னது பொம்மை தானே? இவங்களோட காட்டுவோம். அட பைத்தியக்காரனுங்களா? இங்க பாருங்க. இது யார் இங்க வச்சிருக்கா?
அங்கே என்ன இருக்கு? ஏய் ரொம்ப நேரம் இருந்த ஷான் மைக்கேல் எடுத்து கொடுத்துருவேன். சத்தியமா அது நீ முதல்ல பாத்துட்டு பயந்துட்டே என்ன? இல்ல எனக்கு தெரியுதானே அது வந்து டான் என்னவா? நம்பர் பிளேட். ஆ இங்கே பாரு. பழைய நம்பர் பிளேட்டு. போனே இதுதானே நீ சொன்ன இடம். அது எங்களுக்கே தெரியல bro. இதுதான் நீ சொன்ன. எங்க இருந்து வந்துச்சு? இங்க இருந்து ஷூர். ஆனா ப்ரோ நீங்க இந்த அடிதானே லைட்டா. ரெடி ஆவறீங்க பாத்து போறீங்க. மியூசிக் போடாதே. அவ்வளவு வேணாம் வாயிலே சொல்லி இருக்கு. கீழே பார்த்தாச்சே கண்ணாடி. டேய் எடுத்தாங்க. என்ன இந்த நன்னு படத்துல வர மாதிரி இருக்கு. சத்தியமா நல்ல வேலை முதல்ல இவங்க பார்த்துட்டாங்க. மூணாவது கொஞ்சம் யோகா செஞ்சிருக்கானுங்க. ஆனா ஜோகா செஞ்சிருக்கானுங்க. பயம்புத்துறதுக்கு. ஆனா நாங்க பயப்பட இல்லையா? பாத்துட்டு அந்த புழுவா தெரிஞ்சிருக்கு போல. இல்லடா எனக்கு தான் கிளியரா தெரிஞ்சிச்சா. இல்ல இப்ப இல்ல இப்ப யாரும் பயப்படல. இப்ப நம்ம பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் லைட்டா நவுந்துச்சுன்னா நான் திரும்புதான். ஆனா அன்னைக்கு தான் யோசிப்பேன் ஷான் மைக்கேல் கிக். நான் பரவாயில்ல 3ஆம் மணில இருந்து கீழே குச்சி ஓடிடுவேன். கண்ணு அடிக்காதடா. ஆமா வச்சு என் கேமரா கேமரா பிடிக்க மாட்டாரு. லைட்டா கண்ணுல அடிக்க கூடாது. போட்டோ பிடிக்க மாட்டாரு. பயப்படாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு. நீங்க இருக்கிறனால தான் எங்களுக்கு பயமா இருக்கு. ஓகே. ஏய் அஜய் எமர்ஜென்சி கால் பண்ண போறியா? நான் யோசிங்க இருந்தா அதுக்கப்புறம் அந்த காலத்துல போனேன். கேசவ நான் எக்ரி ஒன்லி 1% ஏன் இப்ப எத்தனை நம்பர் தட்டுற? துபாய் வரைக்கும் போனோம்ல. எல்லா நம்பரும் தட்டிடு. காதல் வைக்கக்கூடாது. எனக்கு நானே அடிக்காச்சு. நம்பர் மட்டும் இப்போ கால் வந்துச்சு. ஏய் உள்ள அந்த நாய் இருக்காங்க. என்னடா இருக்கு உங்களுக்கு? கொக்ரோச் இருக்கு நான் பார்த்தேன். என்னது அது? ஒண்ணும் இல்லடா. ஏதோ அப்பா வபால் தான். இல்லடா. ஏதோ டாக்குமெண்ட் வீட்டுல நடந்துருக்கோம். சின்னோட இடமா? இது இதுடா ரவுண்டி. இது ஸ்கிரீன்ல நன்கில வைக்கறடா. அவங்க தைரியமா நிக்கிறாங்கடா. வைன் ரூம். சாதாரண ஆளு இல்ல. இந்த படி எந்த படி? நம்ம எப்போ வந்தோம்? ஓ மேல இருந்து எல்லாத்தையும் உடச்சி நாரடிச்சு வச்சிருக்கானுங்க. ஓ இங்க வந்துருச்சு. என்னண்ணா அதான் கிடைச்சு தானே ஏதோ இல்ல 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 இல்ல. உள்ளுக்கு உங்களுக்கு தான் கேட்சி. சத்தியமா உங்களுக்கு தான் கேட்சி. சம்ஜனே. இது தேவல கேட்ட மூடு. How was your experience at this house? என்ன சொல்றதுன்னா அதாவது வந்து நம்ம வந்து அந்த சீசனில் வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் விளாண்டதை இவனுங்க வீட்டுக்குள்ள விளாண்டுருக்கானுங்க. என்னத்த? ஐ மீன் கவுண்டர் ஸ்ட்ரைக். ஓகே. அப்புறம் கொஞ்சம் பாம்பு போட்டிருந்தாங்கன்னா சீரியஸ். இல்லை 4 பேர் ஒன்றா இருந்தானுங்கன்னா லேஃப் போட்டுட்டு. நீங்கள் சொல்லுங்கம்மா உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணது எங்கள் கூட உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நாங்கள் இங்கே தான் பரவாயில்ல. அவ்வளோ பெரிய பயம்லாம் இல்லை. ம் ஆனால் நல்லா இருக்கு. ஆனால் நல்லா இருக்கா சொன்ன மாதிரி ஃபன்னாக இருக்கு. நம்ம இந்த இதில் பார்த்த மாதிரியோ டிக்டாக்ல பார்த்த மாதிரி பில்டப் கொடுத்த மாதிரி அப்படி ஏதாவது வீட்டில் டிக்டாக்ல பில்டப் கொடுத்த மாதிரிலாம் இங்கே எந்த ஒரு மண்ணும் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண ஒரு பஞ்சி. எங்களுக்கு எங்க சேனலை பத்தி என்ன பண்ண நினைக்கிறீங்க? நீங்க மனசுல பட்டதா பட்டுன்னு சொல்லுங்க.
ஃபர்ஸ்ட் நாங்க லேட்டா வந்துட்டோம். அது உங்க மனசுல குத்தி அது புண்பட்டு ஃபர்ஸ்ட் வெளியில வந்துட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீட்டு முன் நிக்க விட்டு அதனாலதானே ஒரு ஜான் தள்ளி அந்த பக்கம் நின்றுக்கிறீங்க. வீட்டுல வீட்டுக்கு லொகேஷன் கொடுத்தது எங்க, நீங்க ரெண்டு கொண்டு வந்துட்டா. இல்ல இங்க ஒருத்த கத்திக்கிட்டே இருந்தா, போறப்ப நின்று கத்திக்கிட்டே இருந்தா. எனக்கு கடுப்பா சொல்லிட்டு சரி மினு பண்ணிட்டா போயிட்டு. அதனாலயா இல்ல இவன் நம்மள கத்துறத நம்ம நல்லதுதான் கத்துறான் போல இருக்கு என்ன அப்படின்னு நினைச்சிட்டு அவன்கிட்ட ஒரு நன்றி சொல்லிட்டு முன்னுக்கு போயிட்டீங்களா? மம்மி பட்டக்குன்னு உடச்சிட்டாரு. அவருக்கு பேருக்கு தகுந்த மாதிரி புகழோட வந்திருக்காரு எங்க கிட்ட. அவர்னால எங்களுக்கு இன்னும் புகழ் ஏறும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லது தானே, எல்லாத்துக்கும் நல்லது. நாங்க சொன்னதில்ல, எப்பவும் சொல்ல போறது இல்லை. சொன்னது பழக்கம் இல்லை. ஏன்னா நீங்க எங்க மனசுல இருக்கீங்க, நாங்க உங்க மனசுல இருக்கோம். அது எங்களுக்கு இருந்தா போதும். தம்பி மனசுலயே வந்துருங்க. வந்தா நல்லா தான் இருக்கும்.